சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ரேஷியோனே என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரேஷியோ ஓகே. அப்படிங்கிறது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு தோராயமான ஒரு வேல்யூஸை வந்துட்டு காட்டுற 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை காட்டுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ரேஷியோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸில் பாய்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாங்க. ஸோ பாய்ஸ் வந்துட்டு ஒரு 50 பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ் 60 பேர் இருக்காங்க அப்படின்னு 2 பேருக்குமான ரேஷியோ எவ்வளோன்னா 5:6. சரிங்களா? 5 பசங்க இருக்காங்கன்னா 6 பொண்ணுங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து காட்டக்கூடியது தான் வந்து இந்த ரேஷியோ. சரியா? ஸோ இப்போ ஒரு வேளை இங்கே 10 பேர் இருக்காங்கன்னா இங்கே 12 பேர் இருக்காங்க, அல்லது 15 பேர் இருக்காங்கன்னா இங்கே 18 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ப்ரொபோஷனலான இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை காட்டக்கூடியது தான் இந்த ரேஷியோ அப்படிங்கிற டாபிக். ஸோ இந்த ரேஷியோங்கிற டாபிக் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா இடங்களில் இந்த டாபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், பர்சன்டேஜாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே இந்த ரேஷியோங்கிற டாபிக் வந்து யூஸ் ஆகும். சரியா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு பார்த்தோன்னா ரேஷியோ 1 மீட்டர் டு 50 சென்டிமீட்டர். 1 மீட்டருக்கும் 50 சென்டிமீட்டருக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 1 மீட்டரில் இருக்குது, இன்னொன்று 50 சென்டிமீட்டர் இருக்குது. ரெண்டையும் நம்ம வந்துட்டு ஒரே யூனிட்டில் இருந்துச்சுன்னா தான் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். 1 மீட்டர்னா என்ன அர்த்தம்னா 1000 சரி 100 சென்டிமீட்டர் இஸ் டு 50 சென்டிமீட்டர். சரி, ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்துகிற என்ன வரும்னா 2:1. ஸோ அப்போ ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ 1 மீட்டருக்கும் 50 சென்டிமீட்டருக்குடைய ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 2:1. 2:1 அப்படிங்கிறது தான் வந்துட்டு 2 பேருக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். ஸோ இது வந்துட்டு 2 மடங்காக இருந்துச்சுன்னா இது 1 மடங்காக இருக்கும் அப்படிங்கிறது இந்த இது காட்டுது. நெக்ஸ்ட்டு 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இருக்கக்கூடிய விகிதம். 3 கிலோமீட்டர் அப்படின்னா 3000 மீட்டர். 3000 மீட்டர் இஸ் டு 300 மீட்டர். ஸோ 0 0 0 0 கேன்சல் ஆயிரும். 3 டேபிளால் அடிச்சோம்னா 10:1. சரியா? அப்போ 3000 கிலோமீட்டருக்கு 300 மீட்டருக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா இது 10 மடங்கு இருக்குன்னா இது எவ்வளோ மடங்கு இருக்கும்? 1 மடங்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். ஸோ நெக்ஸ்ட்டு the length and breadth of a window are in 1 meter and 70 centimeter respectively. The ratio of the length to the breadth. ஒரு ஜன்னலின் நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர் உள்ளது. நீள அகலங்களின் விகிதம் என்ன? ஸோ லென்த்துக்கும் வித்துக்கும் அகலத்துக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோன்னு கேட்குறாங்க. 1 மீட்டர்னால் வந்துட்டு என்னென்னு சொன்னோம்? 100 சென்டிமீட்டர், 70 சென்டிமீட்டர். சப்போ இதுக்கான ரேஷியோ என்னென்னா 10:7. சரிங்களா? ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது 10க்கு 7 இருக்குது அல்லது 10க்கு 10 ரூம் அப்படின்லாம் வந்து சொல்கிறோம்ல. சதமே வந்துட்டு இதுதான், இந்த ரேஷியோவில் தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது போல் தான் இந்த சம் இருக்கும். இந்த சம் வந்து நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ 20 மைல்னா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். 20 மைலுக்கும் 25 கிலோமீட்டருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் ரேஷியோ ஆஃப் 9:121. 9:121 தலைகீழியின் விகிதம் என்ன? ஸோ இந்த மாதிரி 2 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நார்மலாக இது எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்கிறேன். இதுக்கான ரெசிப்ரோக்கல் தலைகீழ் அப்படின்னு என்னென்னா 9க்கு 1/9. 121க்கு 1/121. ஸோ அப்போ இதை வந்து என்ன ஆகுனா இது இந்த பக்கம் போயிடும், இது இந்த பக்கம் வந்துடும். 121:9. ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஸோ இது 2 வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம், இன்வர்ஸில் எடுத்துக்கலாம். இதே வந்துட்டு 3 வேல்யூஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாம் இது எப்படின்னு பார்க்கலாம் இந்த சம் வரும்போது. இப்போ A:B, B:C ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஏக்கும்
பிக்குமான ரேஷியோ எவ்வளவு அப்படின்னா 8:12. பிக்கும் சிக்குமான ரேஷியோ என்னென்னா 24:15. சரிங்களா, இது வந்துட்டு இந்த ரெண்டையும் நான் அடிக்கலாமா? இது ஃபுல்லாமே இதாகலை, அப்போ அடிக்கலாம் தானே. ஸோ 4 2s are 8, 4 3s are 12. ஸோ அதே போல் இதை 3 8s are 24, 3 5s are 15. ஸோ ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ 2:3, பிக்கும் சிக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ 8:15. இப்போ இது எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ பி சி இது மூணுக்குமான ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன இப்படி இருக்குன்னா ஏக்கும் பிக்குமான ரேஷியோ தனியாக இருக்குது, பிக்கும் சிக்குமான ரேஷியோ தனியாக இருக்குது. ஓகேவா? இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பி தான் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த இடத்துல பி இருக்குது, பி வந்துட்டு இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஆனால் பியினுடைய வேல்யூ பாருங்கள் எப்படி இருக்குது, 3, இங்கே 8. ஸோ ஆனால் இது ரெண்டையும் நம்ம ஒரே வேல்யூவாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணலான்னா இதை இந்த ரெண்டையும் 8ஆல் நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஏபி இருக்குல்ல, பிசி. ஸோ ஏவையும் பியும் என்ன பண்ணுறேன்னா 8ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். என்ன ஆகும்? 8 2s are 16, 8 3s are 24 வந்துடும். அதே போல் இந்த 8 5 என்ன பண்ணுறேன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ இங்கே என்ன வரும்? 24 15. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, பி தான் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. பி எப்படி இருக்குது? ரெண்டுலேயுமே 24 24 ஈக்குவலாக இருக்குது. அப்போ நான் அப்படியே டேரெக்டாக பியை எடுத்து போட்டுக்கலாமா 24ன்னு? ஏவியும் நான் எடுத்து போட்டுக்கலாம் 16, சி வந்துட்டு 15. ஆன்சர் வந்துட்டு 16:24:15. சரி, நார்மலாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா எப்படி படிச்சிருப்பீங்கன்னா ஏபி எழுதிடுவீங்க. ஸோ 2 3 இங்கே 8 5 அப்படின்னு போட்டுருவோம். ஸோ இதை எடுத்து 8 2s are 16 நீங்கள் எழுதிடுவோம், 8 3s are 24 நீங்கள் எழுதுவோம், 3 5s are 15 நீங்கள் எழுதிடும். இதுதான் நம்ம நார்மலாக ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே, இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே, இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே அப்படின்னு எழுதிடும். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். சரிங்களா, பி தான் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அப்போ பியில் இருக்கக்கூடிய வேல்யூஸை ஒரே மாதிரி மாற்றி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ ஜஸ்ட் இதை ஷார்ட்டாக நம்ம போடுறதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இந்த மெத்தடு. பட் வந்து கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சுக்குங்க. கான்செப்ட் என்ன அப்படின்னா 2 வேல்யூ, அந்த ஒரு 2 ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ரேஷியோவையும் நம்ம ஒன்றாக மாற்றணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதில் இருக்கக்கூடிய காமனான வேல்யூஸை வச்சு தான் நம்ம அதை ரிலேட் பண்ண முடியும். காமனான வேல்யூ ஒரே மாதிரி இருக்கா, சரிங்களா, சேம் வேல்யூவாக இருக்கா, ஈக்குவல் வேல்யூஸாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஒருவேளை ஈக்குவலாக இல்லை அப்படின்னா இங்கே 3 இருக்குது, இங்கே பிக்கு வேல்யூ 3 இருக்குது, இங்கே பிக்கு வேல்யூ 8 இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணணும்னா ஈக்குவேட் பண்ணணும், சரிங்களா, ஈக்குவலைஸ் பண்ணணும். அப்போது என்ன பண்ணுறேன்னா இதையும் 24ஆக மாற்றுறேன், இதையும் 24ஆக மாற்றுறேன். ஸோ மாற்றி இதை என்ன பண்ணிட்டேன், ஈக்குவேட் பண்ணிட்டேன். அப்போ அதுக்கான ஒரு ஷார்ட் மெத்தட் தான் இந்த மெத்தட், சரிங்களா. ஆனால் பின்னாடி என்னுடைய கான்செப்ட் வந்து என்னென்னா இது ஈக்குவேட் பண்ணணும், இதை ஒரே வேல்யூவாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட், சரியா. ஸோ இந்த சம் ட்ரை பண்ணலாம். ஏக்கும் பிக்குமான ரேஷியோ 5:9. ஸோ பிக்கும் சிக்குமான ரேஷியோ 4:7. இப்போ பி வந்துட்டு 9 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ ரெண்டையும் என்ன பண்ணணும், ஈக்குவலாக மாற்றணும். அப்போ இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இதை 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்னவா மாறும், இதுவும் 4 9s are 36, இதுவும் 4 9s are 36 மாறிடும். அப்போ பியினுடைய வேல்யூ ஈக்குவலாக மாறிடுச்சு 36ன்னு. 5 4s are 20, இங்கே 7 9s are 63. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு மாற்றுறோம். ஸோ இந்த சம்ஸ் வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சம் நீங்களே ட்ரை பண்ணுங்கள், ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த சம் வந்து போகலாம். ஏ கெட்ஸ், ஸோ இந்த கொஷின் வந்து பார்க்கலாம். பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார், சரிங்களா. அடுத்ததா சி பெறுவது போல் 2 மடங்கு பி பெறுகிறார். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏக்கும் பிக்குமான ரேஷியோஸ் வந்து டைரெக்டாக கொடுக்கல. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு
ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ முதல்ல ஏ அண்ட் பி எழுதிடலாம். ஏ பெறுவது போல் பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார். ஸோ பி வந்துட்டு 1 அவருக்கு கிடைச்சதுன்னா அது போல் எவ்வளோ மடங்கு ஏ கிடைக்கிது? 2 மடங்கு கிடைக்கிது. அப்போ ஏக்கும் பிக்குமான ரேஷியோ வந்துட்டு எவ்வளோன்னா 2:1. 2:1. அடுத்ததாக சி பெறுவது போல் 2 மடங்கு பி பெறுகிறார். ஸோ பிக்கும் சிக்கு எடுத்துக்குவோம். சி பெறுவது போல் 2 மடங்கு பி பெறுகிறார். ஸோ சிக்கு 1 கிடைச்சதுன்னா பிக்கு எவ்வளோ கிடைக்குங்களா? 2 கிடைக்குமா? எனில் பிக்கும் சிக்கு இருக்கக்கூடிய விகிதம் என்ன? எனில் பி சியின் விகிதத்தை காண்க. ஸோ பிக்கும் சிக்கும் தான் கேட்டிருக்காங்க. பிக்கும் சிக்கும் விகிதம் என்னங்க? 2:1. சரியா? இங்கே கொஷின் கேட்டிருக்கிறது பி மற்றும் சியின் விகிதத்தை காண்க. அதுக்கு ஆன்சர் 2:1. ஸோ இதில் வந்து பாருங்கள் A:B கொடுத்துருக்காங்க, B:C கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா A:B:C கேட்கல, C:A மட்டும் கேட்குறாங்க. சரிங்களா? ஆனால் கான்செப்ட் என்னென்னா நம்ம A:B:C தான் கண்டுபிடிச்சிடணும். அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை சியினுடைய வேல்யூயும் ஏனுடைய வேல்யூ மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இதை நான் போட்டு காட்டுறேன். ஸோ A, B அண்ட் C எடுத்துக்கிட்டோம்னா ஏக்கும் பிக்கு ரிலேஷன்ஷிப் 2:3, பிக்கும் சிக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் 4:5. இது என்ன பண்ணணும்? ஈக்குவேட் பண்ணணுமா? ஸோ 3 4s 12 வந்துடும். இதை மல்டிப்ளை பண்ணணும்னா 8, இதையும் மல்டிப்ளை பண்ணால் 15. சரிங்களா? இப்போ சிக்கும் ஏக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் கேட்டிருக்காங்க. சிக்கு என்ன வேல்யூ வருது? 15 வந்திருக்கு. ஏக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு? 8 வந்திருக்கு. ஆன்சர் 15:8. ஸோ இதுவும் அதே போல் தான். இது வந்துட்டு C:D வரைக்கும் கேட்டிருக்காங்க. AB, BC, CD. ஸோ முதல்ல வந்துட்டு இது என்ன பண்ணலான்னா AB கண்டுபிடிச்சிடலாம், ABC கண்டுபிடிச்சிடலாம். ABC. ஸோ 8 15, இது 5 8. ஸோ இது கான்செப்ட், இதுக்கு பிஹைண்டில் இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்துட்டு என்னங்க? பி வந்துட்டு காமன், பி தான் இந்த இடத்துல காமனாக இருக்குது. ஆனால் பியினுடைய வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா சேமாக இல்லை. அப்போ அதை சேமாக மாற்றணும். இப்போ இந்த இடத்துல இங்கே 15 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இப்போ இந்த 5ங்கிறத 15ஆக மாற்றுறது ஈஸியாக? 5ங்கிறத 15ஆக மாற்றுறது ஈஸி. எப்படி மாற்றலாம்? இன்ட்டு 3 போட்டால் போதுமா? அப்போ இதையும் என்ன பண்ணணும்? இன்ட்டு 3. இதில் நம்ம தொடரணும்னு தேவையே இல்லை. இது ரெண்டுமே என்னவாக மாறிடுச்சு? பி வந்து 15ஆக மாறிடுச்சு. அப்படிங்கும்போது ஏ 8, பி வந்துட்டு 15, சி வந்துட்டு 8 3 24. இதுதான் ஏக்கும் பிக்கும் சிக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ. இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒன்றையே எடுத்துக்கணும், டி. ஸோ டி வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 4:5. சிக்கு டிக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ வந்துட்டு என்ன அப்படின்னா 4:5. இப்போ பாருங்கள், இதில் காமனாக இருக்கக்கூடியது எது? இதில் காமனாக இருக்கக்கூடியது சி தான் காமனாக இருக்குது. ஆனால் சியினுடைய வேல்யூ பாருங்கள் எப்படி இருக்குது? இங்கே 24 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இதை என்னவா மாற்றணும்? ஈக்குவலாக மாற்றணும். அப்போ 4 வந்துட்டு நம்ம 24 மாற்றுறது ஈஸியாக. என்ன பண்ணலாம்? இன்ட்டு 6 போட்டால் 24 மாறிடுமா? அப்போ இங்கே இன்ட்டு 6 போட்டோன்னா இந்த வேல்யூலையும் இன்ட்டு 6 வந்துட்டு போடணும். ஸோ அப்போ 8 15 24 30. சரிங்களா? இதுதான் ABCDக்கான ரேஷியோ. இங்கே கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏக்கும் டிக்குமான ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஏ எவ்வளோன்னா 8, டி வந்துட்டு 30. சரிங்களா? ஸோ 8 to 30 இருக்குன்னா இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ரேஷ்னலைஸ் பண்ணலாமா? ஸோ 2 4s 8, 2 15s 30. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு 4:15. ஸோ இங்கே 2:15 தான் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கோமா? ரொம்ப பேசிக் மாடல் தான். ஸோ இப்போ 5/6 ஈக்குவல் டு x/12. அப்போ எக்ஸுடைய வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 6 2s 12. அப்போ x is equal to 10.
ஸோ இந்த சம்ஸ் இந்த கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ எக்ஸ் இஸ் டு ஒய் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ 2x + 3y இருக்குது, ப்ளஸ் 3y டிவைடட் பை 3x + 5y ஈக்குவல் டு 18:29 வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 29 into 2x plus 3y equal to 18 into 3x plus 5y. So 29 2s are 58x plus 29 3s are 60, 18, 78y equal to 54x plus 90y. ஸோ இந்த 54 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். அப்போ 2x வந்துடும். இது இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் ஆயிரும். அப்போது 12y வந்துட்டோம். ஸோ 2 6 ஆர். ஸோ அப்போ x/y ஈக்குவல் டு 6/1. ஸோ எக்ஸுக்கு ஒய்க்கு இருக்கிற ரேஷியோ வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6:1 வந்துட்டு நமக்கு வந்திருக்கு. சாரி, இந்த இடத்துல வந்து நமக்கு 2x கிடையாது. ஸோ 2x வந்துட்டு இல்லை, 58 இங்கே ஸோ 54x இருக்குங்களா. ஸோ 54 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்னா என்ன இருக்குது 78. ஸோ இந்த 54x இந்த பக்கம் வந்துச்சுன்னா 4x வந்துட்டு கிடைக்கும். இது இந்த பக்கம் போச்சுன்னா 12y. ஸோ 4 3. ஸோ அப்போ x/y ஈக்குவல் டு 3:1. ஸோ 58x ப்ளஸ் 87y இருக்குது ஈக்குவல் டு 54x. அப்போ 4x ஈக்குவல் டு 3y. அப்போ x/y ஈக்குவல் டு 3/4. சரியா? சரி. ஸோ இந்த சம்ஸ்லாம் ரொம்ப பேசிக்கான சம்ஸ் தான். இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு சம் நான் போட்டுறேன். 7/5 எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா x/25க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 5 5s are 25, x is equal to 7 5s are 35 வந்துட்டு வரும். இதே போல் தான் இது எல்லாமே வந்துட்டுருக்கு. இந்த ஒரு கொஷின் பார்க்கலாம். x is to y என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 3:4. சரிங்களா? இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கு இருக்கக்கூடிய ரேஷியோ தான் 3:4. இப்போ நான் எக்ஸை மட்டும் வெளியே தனியாக எடுத்தேன்னா அதோடைய வேல்யூ என்னவாக இருக்குன்னா 3ஆக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, 3னுடைய ஒரு மல்டிப்புளாக இருக்கும். ஸோ 3a அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒய்யை நான் தனியாக எடுக்கிறேன்னா அதோடைய மல்டிப்புள் எப்படி இருக்குன்னா 4a அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே வந்துட்டு இவங்க 3 பேர் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுங்கிற கிளாஸில் 3 பேர் இருக்காங்கன்னா ஒய்ங்கிற கிளாஸில் 4 பேர் இருப்பாங்க. அப்படிமே அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் தான் வந்துட்டு இது காட்டுது. ஆனால் இங்கே 3 பேர் இருக்காங்கன்னா இங்கே 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே இந்த ரிலேஷன்ஷிப்பே தவிர இங்கே 3 பேர் தான் இருக்காங்க, இங்கே 4 பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. அங்கே 6 பேர் இருக்கலாம், 9 பேர் இருக்கலாம், 12 பேர் இருக்கலாம். ஸோ அதுக்கு ப்ரொப்போர்ஷனலாக இங்கே மாறிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ அப்போ x is equal to 3a, 3னுடைய மல்டிப்புளில் ஒரு வேல்யூ இருக்கும், yனுடைய வேல்யூ 4a. ஸோ இப்போ இந்த இடத்துல 4x + 5y divided by 5x minus 2yனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்னுடைய வேல்யூ தெரியும் என்ன, 3a. 4 into 3a 12a ப்ளஸ் yனுடைய வேல்யூ 4a. 4 into 5 4a into 5 20a. நெக்ஸ்ட்டு 5x எக்ஸ்னுடைய வேல்யூ 3a. ஸோ 5 3s are 15a மைனஸ் 2 into 4 8a. சரிங்களா? ஸோ என்ன வரும், 12a + 20a 32a வரும். 15a minus 8a 7a வரும். ஆன்சர் 72:32:7 தான் வந்துட்டு ஆன்சர். இந்த சமயம் இந்த மாதிரி தான் வந்து பண்ணும். ரேஷியோவில் இருந்து
நம்ம வெளியே எடுக்கிறோம் ஒரு தனி வேல்யூ மட்டும் அப்படின்னா அது கூட நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கூட ஒரு கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ கூட இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸில் வந்துட்டு 42 டிவைடட் பை 56 ஈக்குவல் டு 110 டிவைடட் பை எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணி எக்ஸ்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 2 21s are 42, 2 28s are 56, 21 5s are. ஸோ இப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ என்ன? 28 into 5. சரிங்களா? 28 into 5 எவ்வளோ வரும்? 132. ஸோ பர்சன்டேஜ் வச்சு கேட்டிருக்காங்க. இதை நம்ம பார்க்கலாம். A 2/3 ஆஃப் A ஈக்குவல் டு 75% ஆஃப் B. இப்போ தான் நம்ம பர்சன்டேஜ் டாபிக் முன்னாடி பார்த்தோம். 75%னா என்ன அர்த்தம்? 75/100 அப்படின்னு வந்து சொல்லலாமா? அல்லது 75% ரேஷியோவில் எப்படி சொல்லுவோம்? நாம் 3/4 பங்கு அப்படின்னு சொல்லுவோமா? 3/4ன்னு சொல்லுவோமா? ஸோ அப்போ டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 3/4 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 75/100க்கு பதிலாக 3/4 ஆஃப் B. சரிங்களா? A/B தானே கேட்குறாங்க. ஏவும் B இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். இதை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இன்ட்டு 3/2 என்ன வரும்னா 9/8. சரிங்களா? ஸோ பர்சன்டேஜ் ஏன் பார்த்துட்டு இதுக்கு வந்தோம்னா இதுதான் ரீசன். சரி. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டு சம்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க.